மகா பெரியவாச்சரணம். அப்போ இங்கிலீஷில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இதை வச்சு சென்டென்ஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாச்சு, ஐ ஆம், ஹீ இஸ், வி ஆர், இப்படி ஒவ்வொன்றா சொல்ல தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி சொல்லலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம உறவினர்களை பற்றி சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் சில வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும். என்ன வார்த்தைகள் அப்படின்னா என்னோட, உன்னோட, அவங்களோட அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அதுக்கப்புறம் இந்த, அந்த அப்படிலாம் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு புஸ்தகம் இருக்குது, இது ஒரு புத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா திஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு சேர்க்கணும். இல்லை இட் அப்படின்னு நான் சொல்லலாம். சரியா? இப்போ இட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு போடுறோம். இட் இஸ் அ புக். சரியா? இப்போ இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது என்னோட புஸ்தகம். அப்போ எனக்கு அந்த என்னோட அப்படிங்கிற ஒரு வார்த்தை தேவைப்படுது இல்லைங்க? அப்போ அந்த வார்த்தைகளை தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மை அப்படிங்கிறது வந்து என்னுடைய, அவர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய, எங்களுடைய, யுவர் உன்னுடைய, உங்களுடைய, ஹிஸ் அவனுடைய, அவருடைய, இவனுடைய, இவருடைய. அப்படின்னா என்னங்க, பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அதே தான். சின்னவங்கனாலும் பெரியவங்கனாலும் நம்ம ஜென்ஸ்க்கு குறிப்பிடுறது, பாய்ஸ்க்கு குறிப்பிடுறது. அடுத்தது ஹர் அப்படின்னு சொல்கிறோம். அவளுடைய, இவளுடைய, அவருடைய, இவருடைய, அதே தான். பக்கத்தில் இருக்காங்க, தூரத்தில் இருக்காங்க, பெரியவங்க, சின்னவங்க, எல்லாருக்குமே அது. அடுத்தது இட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் பற்றி சொல்கிறோம், புஸ்தகத்தை பற்றி சொல்கிறோம், பறவையை பற்றி சொல்கிறோம், எதையாச்சும் ஒன்று சொல்கிறோம். அப்போ சொல்லும் பொழுது அதனுடைய, இதனுடையன்னு சொல்லணும். சரி, இதையே வந்து நான் நிறைய பொருள் அங்கே இருக்குது, ஒரு பேனாவே நிறைய இருக்குது, அப்படி சொல்லும் பொழுது தயர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ அவைகளுடைய, இவைகளுடைய அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்புறம் இன்னொரு வார்த்தை கேட்டோம் இல்லையா, இந்த புத்தகம் அப்படிங்கிறப்ப நான் வந்து அங்கே இட்டு போட முடியாது. அப்போ நான் என்ன போடணும் அப்படின்னா திஸ் புக் அப்படின்னு நான் போடணும். இது வந்து ஒருமை, அதாவது சிங்குலர். இதே அங்கே வந்து புத்தகங்கள் நிறைய இருக்குது, இந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லணும் அப்படின்னா தீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்போ தீஸ் புக்ஸ் அப்படின்னு வந்துடும். இது பன்மை, இது ப்ளூரல். அடுத்தது அங்கே கொஞ்சம் தூரமாக இருக்குது, அப்போ நான் என்ன சொல்லணும், அந்த புத்தகம். அப்போ அந்த இடத்துல சொல்கிறப்ப தட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். அது, அந்த அப்படிங்கிறது வந்து இது சிங்குலர், ஒருமை. இது அந்த புத்தகங்கள், அப்போ நிறைய சொல்கிறேன். அப்போ தோஸ் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இது பன்மை, ப்ளூரல். அப்போ இதை வச்சு இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மகா பெரியவாச்சரணம்.